மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி தினம் தமிழ்நாட்டின் வீதியெங்கும் முழுவதும் மஞ்சளும் குங்குமமும் மாலையும் பல வண்ண தோரணங்களும் தேங்காய் பழம் மற்றும் சுண்டல் பிரசாதங்கள் என அனைத்து பகுதிகளிலும் இன்பமயமான வாசம் வீசும் காற்றுக்கள் கொண்ட பகுதியாக தமிழகம் மாறிப்போயிருக்கும். ஆம், ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு கோயில்களிலும் விநாயகரே வருக எங்கள் வினைகள் அனைத்தையும் தருக என்னும் சொல்லு பாடல்கள் அனைத்தும் முடிக்கக்கூடிய பரவசம் நிகழ்ந்த மாநிலமாக தமிழகம் மாறிப்போயிருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிறப்பா? இல்லை, இந்தியா முழுவதும் உலகில் வாழும் இந்தியர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாமும் இந்த பாடல்கள் அன்றைய தினம் முடித்து கொண்டிருக்கும். நான் அந்த திருவிழாவின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை பற்றி முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த தொடரினுடைய இன்று வரைக்கும் நீங்க பார்க்கணும் மக்களே. இந்த கதையில பல்வேறு சுவாரஸ்யமான திருப்பங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி நீங்கள் இதுவரை கேட்டிராத தகவல்களாகவே இருந்திருக்கக்கூடும். ஆனால் முழுமையாக இந்த காணொலியை பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படியாக அந்த திருவிழா உருவாவதற்கு பின்னால் ஒரு மலையுச்சியில் நடந்த அதிசயமான சம்பவம் மறைந்து கிடக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சம்பவம் இல்லை என்றால் யானையும் கொண்ட கருணையின் கரல் நம் பிள்ளையார் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாரா? இல்லை, அந்த கதையைத்தான், அந்த ரகசியத்தை பற்றி தான் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க முடியுமா? கைலாய மலையில் பார்வதி தேவி குளிக்க தயாராகி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் யாரும் தன்னை சஞ்சலப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவள் ஒரு யோசனையை கொண்டாள். அதனால் தன் கணவன் சிவபெருமானின் விசுவாசமான வாகனமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை அழைத்து, நந்தி, இந்த கதவின் முன் காவலுக்கு நேர், யாரையும் உள்ளே அனுமதிக்காரே என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். நந்தி எப்பொழுதும் இறைவனின் கட்டளையே முதன்மையாக செய்பவன். பார்வதியின் உத்தரவை ஏற்றுக்கொண்டாலும் சிவபெருமான் வரும் பொழுது தடுத்துவிட முடியாது அல்லவே என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். இதையே பார்வதி தேவி அப்பொழுது யோசிக்கவே இல்லை. ஆனால் அந்த நாளில் நடந்தது அதுதான். அதாவது ஒரு புதிய தேவனின் பிறப்புக்கு அந்த நிகழ்வு ஒரு காரணமாய் மாறிப்போயிருந்தது. சிறிது நேரம் சென்றது. சிவபெருமான் கைலாயத்தை வந்தடைந்தார். அந்த தருணத்தில் நந்தியின் மனம் குழம்பியது. பார்வதி தன் உத்தரவை வழங்கியிருந்தாலும் நந்தி எப்பொழுதும் சிவபெருமானின் பக்தனாகவும் விசுவாசியாகவும் இருந்தவன்தான். அதனால் ஒரு கணம் கூட தயர்ந்தாமல் அவன் தலைவணங்கி உள்ளே வானகர் பிரபு என்று சொல்லி வழிவிட்டு நின்றார். இந்த சிறிய செயல் பார்வதியின் மனதில் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. நந்தி, நீ என்னை விடவும் என் விருப்பங்களை விடவும் சிவபெருமான் உத்தரவை முதன்மைப்படுத்துகிறாயா? அவள் உள்ளத்தில் இந்த எண்ணம் புயல் போல் மாறி இருந்தது. அந்த கோபமும் அந்த தீர்மானமும் விரைவில் ஒரு அதிசயமான ஒரு உண்மையான முடிவை எடுப்பதற்கான வழியாக மாறப்போகிறது என்பதை பற்றி அப்பொழுது தெரியாது யாரும். பார்வதி தேவி நந்தியின் செயலை நினைத்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். கோபத்தை விட ஒரு எண்ணம் அவள் மனதில் முழித்துக் கொண்டிருக்கிறது. இனி என்னுடைய உத்தரவை மட்டுமே நிறைவேற்றும், என்னிடம் மட்டுமே விசுவாசம் செலுத்தும் ஒருவர் இருந்தால் என்று சொல்லி அந்த யோசனை மெதுவாக ஒரு முடிவாக மாறியது. அவள் தன்னுடைய உடலில் இருந்த மனம் வீசும் மஞ்சளை கொண்டு அவள் கரங்களில் பாசத்தோடும் தாய்மையோடும் வடிவமைத்தாள். ஒரு சிறுவனின் உருவம் அவளது கைகளில் இருந்து பிறந்து கொண்டிருந்தது. அந்த மஞ்சளால் உருவாக்கப்பட்ட சிறுவனை உருவம் பார்வதி தேவியின் முன் மின்னிக் கொண்டெடுத்தது. அவள் அந்த சிறுவனை தாய்மையின் பாசத்தோடு மெதுவாக தொட்டாள். அந்த தொடுதல் ஒரு சாதாரணமான தொடுதல் அல்ல, அது ஒரு பரம அன்பின் வெளிப்பாடு. உலகிலேயும் எல்லா உயிர்களையும் ஆடும் ஆதிபராசக்தி தன்னுடைய ஆழ்ந்த சக்தியிலிருந்து ஒரு சிறு துளியை பிரித்து அந்த உருவத்தின் உள்கூட்டினாள். அந்த நொடியிலேயே அந்த உருவம் கண்களை திறந்தது. பூமியில் புதிய உயிர் ஒன்று திறந்தது. அவர்தான் நம் பிள்ளையார். சில நாட்கள் கழித்து பார்வதி தேவி மீண்டும் குளிப்பதற்காக சென்றாள். இந்த முறை அவள் கதவின் முன் தன் கைகளால் உருவாக்கிய பாலகனாதிய இருட்டி வளர்த்த மகனான கணேசனை காவலுக்கு நிறுத்தினான். சிறிது நேரத்தில் சிவபெருமான் கைலாயத்திற்கு திரும்பியிருந்தார். ஆனால் வாசலின் முன் ஒரு புதிய சிறுவன் உறுதியான குரலில் உள்ளே செல்ல முடியாது என்று சொல்லி தடுத்தான். இது சிவபெருமானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த ஆச்சரியம் விரைவில் கோபமாகவும் மாறியது. என் இல்லத்துக்குள் என்னையே நுழைய வேண்டாம் என்று சொல்லி தடுப்பாயா? உன் உள்மனதை சிந்தித்துப்பார். உடனே அந்த சிறுவனை அகற்றும்படி தன் படைக்கு உத்தரவிட்டார். ஆனாலும் எவ்வளவு வலிமையுடன் வந்தாலும் அந்த சிறுவனை வெல்ல முடியவில்லை. ஏனெனில் அவன் சாதாரண குழந்தை அல்லவே, தேவியின் மகன் ஆதிபராசக்தியின் ஒரு பங்கை கொண்டவன் என்பதால் அவனது சக்தி எல்லையற்றதாக இருந்தது. அவ்வழக்கமாக அமைதியும் பொறுமையும் கொண்ட சிவபெருமான் இம்முறை வேறுபட்டார். கணேசனின் உறுதியும் தடுக்காத தயங்காத மன உறுதியும் அவருள் ஒரு பரம கோபத்தை ஏற்படுத்தியது. இனி இதை நான் தான் சமாளிக்க வேண்டும் போல என்று சொல்லி மனதில் முடிவெடுத்தார். அந்த தருணத்தில் பரமசிவனின் திருக்கண்களில் இருந்து தீக்கதிர்கள் போல் எரிந்தன. தன் திரிசூலத்தை உயர்த்தி ஒரே அடி, அந்த அடி தெய்வீக சக்தியின் பரவலான வெளிப்பாடாக இருந்தது. அடுத்த நொடியே ஈசனின் திரிசூலம் கோபத்தின் தீயோடு அந்த சிறுவனை நோக்கி பாய்ந்தது. ஒரே அடியில் அவனது தலை ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் விழுந்தது. அந்த காட்சி கைலாயத்தின் அமைதியை ஒரு கணத்தில் சிதறடித்தது.
இந்த செய்தி பார்வதி தேவியின் காதில் விழுந்தவுடனேயே அவளது உள்ளம் புயலாய் கொந்தளித்தது. என் மகனை, என் உயிர் துண்டை இப்படி அழித்து விட்டாயே! அவளது கண்களில் தீக்கதிர்களாக எரிந்து விழுந்தன. கோபத்தின் உச்சியில் அவள் ஒரு பயங்கர முடிவை எடுக்க முனைந்தாள். ஆம், உலகில் உள்ள அனைத்து படைப்புகளையும் அழித்துவிட வேண்டும் என்று படைப்பின் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மா என்ன என்பதை அறிந்து கொண்டு ஆபத்தை உணர்ந்து அதிர்ச்சியடைந்து போனார். அவளை சமாதானப்படுத்தவும் முயற்சித்தார். தனது மீண்டுகோளுடன் தேவி, தயவு செய்து உங்கள் கோபத்தை அடக்கிக்கொள், இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் தாங்காது, அனைத்து உலக உயிர்களுமே அழிந்து போகும் என சொல்லி வேண்டி கேட்டார். அப்பொழுது பார்வதி தேவி, எனக்குள் இருப்பது ஒரே ஒரு நிபந்தனை தான், அதை நிறைவேற்றினால் மட்டுமே இந்த கோபத்தில் காண தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி கூறினாள். பிள்ளையார் மீண்டும் உயிருடன் வர வேண்டும், நான் உருவாக்கிய பாலகன் மீண்டும் வர வேண்டும். இதுவே பார்வதி தேவியின் ஒரு நிபந்தனை. இப்பொழுது கோபம் அடங்கிய சிவபெருமான் தனது தவற்றை உணர்ந்து அந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டார். வடக்கு நோக்கி தலை வைத்து கிடக்கும் ஒரு உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பிரம்மாவிற்கும் உத்தரவிட்டார். பிறகு மற்றவை அனைத்தும் நான் கூறுகிறேன் என சொல்லி அவர்களே அனுப்பி வைத்தார். அவரோடு நந்தியையும் பூதவனங்களையும் இணைந்து செல்லு புறப்படுமாறு கூறினார். அவர்கள் காடு, மலை, ஆறு, வயல் என எல்லா இடங்களையும் தேடினர். சிறிது நேரம் கழித்து நந்தி பிரம்மாவை அழைத்து ஒரு இடத்தில் விரலை சுட்டி காட்டினார். நந்தி காட்டிய இடத்தில் வடக்கு நோக்கி அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் யானை இருந்தது. அதை பார்த்த நந்தியும் பிரம்மாவும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதேதான் தேவியின் மகனை மீட்டெடுக்கும் தலையா என்று சொல்லி மனதில் உறுதி செய்தனர். சிவபெருமான் கூறிய உத்தரவு நினைவுக்கு வந்தது இருவருக்கும். பிரம்மா தாமதிக்காமல் செயற்பட்டார். வலிமையும் பொறுமையும் பொங்கிய அந்த யானையின் தலையை எடுத்துக்கொண்டு அவர் விரைவில் கைலாயம் நோக்கி புறப்பட்டனர். சிறிது நேரத்தில் அவர் திரும்பி வந்து அந்த தலையை பிள்ளையாரின் உயிருடன் வைத்தார். அந்த நொடியே சிவபெருமான் தன் பரமசக்தியால் உயிரூட்ட மறுபடியும் அந்த கண்கள் திறந்தன. இனி யுகங்கள் முழுவதும் வணக்கப்படும், அனைத்து தடைகளையும் நீக்கும் தெய்வம் பிள்ளையார் என்று மறுபிறவி பெற்றார். சிவபெருமான் அவருக்குள் இருக்கக்கூடிய புதிய உயிரை ஊட்டி பாசத்தோடு அரவணைத்து இவன் என் சொந்த மகன் என்று சொல்லி உலகிற்கு அறிவித்தார். அத்துடன் கடவுள்களின் முதன்மையான மரியாதையாகவும் அனைத்து கணங்களுக்கும், அதாவது உயிரின குழுக்களின் தலைவராகவும் அந்தஸ்தையும் அளித்தார். இந்த நாள் முதல் விநாயகராகிய அவர் யானை முகத்தோடு மறு உயிர் பெற்றதால் அவருக்கு ஆனைமுகன் என்ற சிறப்பு பெயரும் கொண்டது. அந்த நாள் முதலேயே எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் ஆனைமுகனை வணங்குவது உலகம் முழுவதும் ஒரு அன்பும் மரபும் மாறிப்போனது. ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் இந்த தெய்வீக நிகழ்வை நினைவு கூர்ந்து விநாயகர் சதுர்த்தி மகிழ்ச்சியும் பக்தியும் உற்சாகமும் கலந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவை பெறுகிறது மக்களே. அடுத்த காணொளியில் நாம் ஏன் வீதிகளில் விநாயகரை வைத்து வழிபடுகிறோம் என்றும் அவருக்கு ஏன் இத்தனை சிறப்புகளும் இந்த நாட்டில் வந்து சேர்ந்தது என்பதை பற்றியும் முழுமையான தகவல்களோடு காண்போம். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் கதைகள் உங்கள்